நான் வேலைக்காரங்களை பற்றி சொன்னேன். நம்முடைய உலமாக்கள் சொல்லுவாங்க, முதலாளிகளாக இருக்கிறவங்க இந்த ரமலானுடைய மாதத்தில் வேலைக்காரங்களுடைய வேலைகளை குறைச்சிருங்க. மற்ற காலங்களில் அவங்கள்ட்ட எவ்வளோ வேலை வாங்குறீங்களோ அந்த வேலையை இந்த ஒரு மாத காலம் வாங்காதீங்க. இந்த ஒரு மாதம் கொஞ்சம் அவங்களுக்கும் இபாதத்துக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுங்க. அவங்க இபாதத் செய்கிறதுக்கு வழியை கொடுங்க. இந்த மாதம் அவங்கள்ட்ட கடினத்தை காட்டாதீங்க. அருமையானவர்களே, இந்த மாதத்தில் நாம் பேச்சை குறைக்கிறது, அதே போல் தான் உறக்கத்தை குறைக்கிறது. இந்த மாதத்தில் எவ்வளவு அதிகமாக குரான் ஓத முடியுமோ, ஏன்னா இது குரான் அருளப்பெற்ற மாதம், வேதங்களுடைய மாதம். இந்த மாதத்தில் நாம் குரானை விட்டு தள்ளி இருந்தால் வேறு எந்த மாதத்தில் குரானோடு நம்முடைய நெருக்கத்தை ஏற்படுத்த முடியும்? எனவே அல்லாஹுடைய வேதத்தை அதிகமாக ஓதுங்க. இந்த மாதத்தினுடைய எல்லா தருணங்களும் ஒப்புக்கொள்ளப்படுகிற துவாவுடைய தருணங்கள். ரமதானில் முடிந்தவரை உங்களோடு யாரையாவது சேர்த்து கொண்டு நோன்பு திறங்கள். யாரையாவது கூட வைங்க. யாரையாவது நோன்பு திறக்கிற நேரத்தில் சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விதமான பலன்கள் சொன்னாங்க. நீங்கள் நோன்பு திறக்க யாரையாவது கூட வச்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படும், நரக விடுதலை எழுதப்படும், நீங்களும் இன்னொரு நோன்பு நோற்ற நன்மையும் கிடச்சிரும். ஒரு நோன்பு ஏற்கனவே வச்சுருக்கீங்க, ஒரு ஆளுக்கு நோன்பு திறக்க ஏதாவது செஞ்சு கொடுத்தீங்க, நீங்களும் இன்னொரு நோன்பு வைத்த நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.